வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோடதுக்கு சப்ஸ்கிரைபர் 100 தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கும் நன்றி. வியூவர்ஸும் 7K வியூ பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கும் என் குருநாதருக்கும் நன்றி. அப்புறம் இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சுகருக்கு சுகர் குறைக்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஆனால் அடிக்கடி டைவர்ட் ஆகி வெளியே போயிடுவேன். அதை மறுபடியும் கொண்டு வரக்குள்ள போதும் ஆகுது. அதனால் இன்றைக்கி சமையல் எதுவுமே செஞ்சு இது பண்ணலை. நானே மத்தியானம் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. எல்லாம் க்ளீன் பண்ணி அதை இது பண்ணுறக்கு ரெடி பண்ணி சரியாக இருந்தது. நாளையிலேருந்து தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பம். ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணு ஊர்லேருந்து வர்றா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் சின்ன பொண்ணு எப்படான்னு காத்துட்ருப்போம். அவள் வரவுக்காக காத்துட்டே இருப்போம். ஆனால் அவள் என்ன நினச்சிக்குவானா, இந்த அம்மா எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்குவா. அவளை கொஞ்சமாக நம்ம குழந்தை தானே, நம்ம தானே செல்லமாக திட்ட முடியும். அம்மாங்கிறதுனால வேறு குழந்தைங்கள நம்ம போய் திட்டினா ஒத்துக்குவாங்களா? நம்ம குழந்தைய தான் நம்ம திட்ட முடியும் அப்படின்ட்டு அவளை வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு வந்துடுவாங்க. எனக்கு அதனால் ஒரே ஜாலியாக இருக்குது. அப்புறம் அதனால் நாளைக்கும் உங்கள்கிட்ட ஜாலியாக தான் பேசுவேன். நாளைக்கும் பேசுவேன். நான் இனிமேல் டெய்லி பேசுவேன். ஏன்னா உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஏன்னா தனிமையாகவே நான் பல வருஷம் இருந்தேங்க. எல்லோரும் சுற்றி இருப்பாங்க. ஆனால் நான் தனிமையாகவே இருக்கும் என் மனசு. குழந்தைங்க இருக்காங்க, அதுங்க நம்ம குழந்தைங்க தானே. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம மனசு விட்டு ஏதாவது பேசுகிறப்ப ஒரு இதாக இருக்கும். இறைவன்கிட்ட தான் பேசிகிட்டே இருந்தேன். இறைவன் இப்போ என்னன்னு தெரில, திடீர்னு என்னை இப்படி ஒரு வீடியோ போட வச்சு உங்கள்கிட்ட பேச வச்சுட்டாரு. அதை நீங்கள்லாம் அந்த வியூ பண்ணுறீங்கள, அதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. அப்புறம் இந்த சுகரை பற்றி பேச வந்தோம் இல்லையா. சுகர் உணவே மருந்துன்னு போட்டோம் இல்லைங்களா. உணவு மருந்து எடுத்துக்கணும். நம்ம சுகருக்கானது இங்கிலீஷ் மெடிசனு இல்லாட்டி சித்த மருத்துவம், ரெண்டில் எதுனாலும் ஓகே. என்ன வித்தியாசம்னா, இப்போ ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம அம்மா மாதிரி டக்குன்னு ஐயோ அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுங்க, நம்ம எப்படியாவது கொடுத்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஆங்கில மருத்துவம் சீக்கிரமாக துரிதமாக செயல்பட கொடுத்துருவாங்க. அம்மா அப்படி தானே செய்வாங்க. எப்படியாவது செஞ்சு நம்ம குழந்தைய நம்ம காய்ச்சல்லேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. இதே அப்பா என்ன பண்ணுவார்னா, காய்ச்சலாவது ஒன்றாவது எந்திரிச்சு மெதுவாக வாக்கிங் போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அப்பா தெம்பு கொடுப்பாரு நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் சித்த மருத்துவம். இந்த ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசமே தவிர ரெண்டுத்தையும் ஒதுக்கக்கூடாது. எது உங்களுக்கு இஷ்டமோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு சித்தா பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு அப்பா பிள்ளைல நான், அதனால் முதல்ல அப்பா தான். அதனால் சித்த மருத்துவத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அதில் குறையுதான்னா குறையுது, மெதுவாக குறையுது, சைடு எஃபெக்ட் இல்லை. அப்புறம் இப்போ அது பார்த்திங்கன்னா என் நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி வந்துடும் சைடு எஃபெக்ட்டு. நாக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த மெடிசன் எடுத்துக்கணும், உணவு கரெக்டாக எடுத்துக்கணும், நேரத்துக்கு எடுத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும், முடிஞ்சால் முத்திரைகள் பழக்கப்பட்டால் முத்திரைகள் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்தேன்ல மகிழ்ச்சி முத்திரை, அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி நிறையா இருக்குது. சுகருக்கே கம்பைனான முத்திரைகள்லாம் இருக்குது. அது நான் பண்ணுறேன். ஆனால் தொடர்ந்து பண்ண முடியல, எதையுமே தொடர்ந்து பண்ண முடியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நானே எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு சொல்கிற எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணி எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் நான் முதல்ல இருந்த நிலைமைக்கு என் ஹேபிட்ஸு நல்லா அழகாக மாற்றிட்டு வந்திருக்கேன் நான். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே செஞ்சாலும் 50% தாங்க சுகரை குறைக்க முடியும். இன்னொரு 50% ஒன்று இருக்குதுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நம்மளுக்கு பண தேவை தீர்க்கறக்கு, நம்மளுக்கு நம்ம உறவுகளை காப்பாற்றிக்க, அப்புறம் நோய் இல்லாமல் இருக்க, எல்லாத்துக்குமே அதுதாங்க. 50% வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான் நம்மளுக்கு வேலை பார்க்குது. நம்ம படிக்கணுமா, என்ன படிக்கணும்னு அதுதான் முடிவு பண்ணுது, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு. ஆனால் நம்ம அது என்னன்னா நம்ம மனசு தாங்க. நம்ம மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதுக்கு நம்ம விடவே கூடாது. நம்ம தான் அதுக்கு எஜமானனாக இருக்கணும். நம்ம தான் மனசை கண்ட்ரோல் பண்ணணும்.
ஆனால் நம்ம வந்து மனசு நம்மளை கண்ட்ரோல் பண்ண எப்படின்னு கேட்குறீங்களா? மழை வர்ற மாதிரி இருந்தால் ஐயோ படுத்துக்கலாம், சோம்பேறியாக இருக்குது, இன்றைக்கி வாசல் தெளிக்க வேண்டாம் அப்படின்ட்டு படுக்க வச்சிரும். வேலைக்கு போக வேண்டான்ட்டு படுக்க வச்சிரும். அப்புறம் சுகர் இவ்வளோ இருந்தாலும் ஒரு சூடாக நல்லா சர்க்கரை போட்டு காஃபி குடித்து நல்லா போண்டா திங்கலான்னு மனசு சொல்லும். அப்போ நம்ம வந்து அதுக்கு அடிமையாகி அது பேச்ச கேட்டோம்னா நோய் வந்துடும். அதே மாதிரி இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கான், இவன் எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான்னு அக்கம் பக்கம் உள்ளவங்களோ நம்ம சொந்தத்துக்காரங்களையோ நம்ம வந்து அப்படியே உன்னிப்பாக கவனிப்போம். கவனித்து அவனோட பார்வை, அவன் பாவம், அவன் எதையோ நினச்சி இப்படி பார்த்துட்டு இருப்பான். இவன் நம்மளை தான் ஏதோ திட்டுறான் அப்படின்ட்டு இந்த மனசு உன்னையே தான் திட்டுறான், நீ போய் அவங்ககிட்ட சண்டை போடுன்னு சொல்லி கொடுக்கும். இந்த மனசுங்க இப்படி தான் எல்லாத்துட்டையும் வம்பிழுக்க வைக்குங்க. சரியானதுங்க இந்த மனசு. ஆனால் இதுக்கு ஒரு சாட்சி ஒன்று இருக்குது. அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரோலை தான் நம்ம பிடிச்சிக்கணும். மனசு வேற, மனசாட்சி வேற. இது நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன் தெரியுங்களா? மனசு எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொச்சன்னு குப்பை மாதிரி கொட்டிகிட்டு இருக்கோம் நம்ம மைண்டில். ஆனால் மனசாட்சி நல்லது மட்டுமே சொல்லும். ஏன்னா அது ஆத்மா கூட தொடர்பு உள்ளது. ஆத்மா தான் மனசாட்சி. அப்போ ஆத்மா வந்து இறைவனோட தொடர்பில், நேரடி தொடர்பில் இருக்கும். அது தூரமாக போயிடும் நம்மளை விட்டு. மனசாட்சி வந்து நம்மளை விட்டு தூரமாக போயிடும் நம்ம செய்கிற செயல்கள்னால. அதை நம்ம கொண்டு வரணும்னா நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும், நல்ல விஷயங்களை தேடணும், நல்ல ஆளுங்களோட பழகணும், நல்லவங்களோட வாழணும். நம்ம அப்படி இருக்கணும், தெய்வீகமாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த மனசாட்சியும் நம்ம கூட இருக்கும், ஆத்மாவும் நம்ம கூட வந்து இணையும். அப்படி இணையிறது தான் தெய்வத்தோடு நம்ம ஐக்கியமாகி நம்மளுக்கு எந்த கெடுதலுமே வாழ்க்கையில் வராது. பார்த்தா பண கஷ்டம் மாதிரியே இருக்கும், அதுக்கு தகுந்த உதவி கிடைக்கும். அதை பார்த்தா நோய் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம பொழைச்சி வருவோம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. அதை உணர்வு பூர்வமாக நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரேன். நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ப்ரூஃப் இருக்கா? இருக்குங்க ப்ரூஃபு. ஆனால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நம்புவீங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை கேட்குறப்பையும், நல்ல விஷயங்களை நினைக்கிறப்பையும், நல்லதையே செய்கிறப்பையும் கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தான் உணர முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து சொல்லி என் வாழ்க்கையில் நடந்த ப்ரூஃபை உங்களுக்கு சொல்கிறத விட நீங்களே இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அது அற்புதம் நடக்கும். அப்புறம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு திருக்குறள். என்னென்னா, நோயை வந்து எது உண்டு பண்ணுது அப்படின்னு முதல்ல மூலத்தை கண்டுபிடிச்சோம்னா அதை சரி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எது ஒன்று நம்ம சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, இது அதுன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறது கெட்டதில்லை. ஆனால் சம்பாதிக்கிறது நல்ல விதத்தில் நம்ம கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாரித்து அதுக்கு நம்ம தக்க வச்சு அதில் அப்படியே வசதியாக கூட மாறலாம். ஆனால் ரெட்டிப்பாக கிடைக்கும், டபுளாக கிடைக்கும் அப்படியெல்லாம் நம்ம நினச்சி ஓடுவோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சாப்பிடாம ஓடுவோம். அப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சுரப்பிகள் சுரந்து நம்ம உடம்பை கெடுத்து விட்டுரும். அதனால் அதுதான் மனசு. அந்த மனசு என்ன சொல்லுதோ அதுதான் அந்த உடம்பு கேட்கும். அப்போ அந்த உடம்பையும் மனசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சு இழுத்து பிடிச்சி வச்சு நம்ம அதுக்கு முதலாளியாக உட்காந்துக்கணும். நம்மளுக்கு முதலாளி யார்? கடவுளுக்கு அடுத்தது நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். ஆனால் மனிதன்கிறது நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி கை கால் இருந்துருச்சு, கண் இருந்துருச்சு, மூக்கு இருந்து, வாய் இருந்து எல்லாம் இருந்தால் மனிதன் கிடையாது. இது எல்லாமே மனசாட்சியும் ஆத்மாவை கட்டி நம்ம பக்கத்தில் வச்சு மனசை கட்டுப்படுத்துகிறவங்க தான் மனிதன். அவங்களுக்கு பேர் தான் மனிதன். அவங்க இப்போ எல்லோரும் என்ன அப்போனா நான் மனுஷி இல்லையா, நான் மிருகமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம எல்லாருமே மிருகத்தில் தான் இருக்கோம், மிருக குணத்தில் தான் இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், காமெடியாக இருக்கும் அது. நீங்கள் உங்களே ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் நம்ம இப்போ இந்த நிமிஷம் என்ன மிருகத்தில் இருக்கிறோன்ட்டு, மிருகத்தன்மையில் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பூனைக்குட்டி மிருகத்தன்மையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்ட அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இருக்கேன். ஏன்னா உங்களோட அன்புக்காக நான் ஏங்குறேன். அதனால் நான் வந்து ஒரு பூனைக்குட்டி மனநிலைமையில் இருக்கேன்.
இதே எனக்கு ஒரு இறை வேணும் அப்படின்னா நான் புலியாக மாறுவேன். இதே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கிறேன்னா ஒரு யானையாக மாறுவேன். யானை நல்ல தாய்மை உணர்வு உள்ளதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அப்படி ஒரு எல்லாமே எல்லாம் இதே மாதிரி தான். எல்லாமே ஒரு நரி தந்திரமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும், ஒருத்தவங்ககிட்ட பிடுங்கணும் அப்படின்னா நரி மாதிரி தந்திரமாக இருப்போம். எல்லாமே மிருகத்தனமாக தான் இருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மனிதத்தன்மைக்கு எப்போ மாறுறோமோ அப்போ தெய்வம் நம்மளோட தொடர்புக்குள்ளும் நம்மளுக்கு எல்லாமே ரூட் கிளியர் ஆகும். இதை உணர தான் முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும். அது வந்து யாராலையும் அது இப்போ காற்று இருக்குது, என்னை சுற்றி காற்று இருக்குது. அதை நான் எப்படி உங்களுக்கு இங்கே பாருங்க, இந்த ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இங்கே பாருங்க நைட்ரஜன் இங்கே இருக்குது அப்படின்னு நான் காட்ட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இறைத்தன்மையும் ஆத்மாவும் மனசாட்சியும். ஆனால் மனசு என்ன பண்ணுன்னா அந்த உடலை வச்சு கெட்ட விஷயங்களை செய்ய வைக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு கெடுதல் பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் உடம்புக்கே நீங்கள் அதை மனசை வச்சு கெடுதல் பண்ணிக்காதீங்க. கண்டதையும் சாப்பிட்டு நம்ம அந்த டாப்பிக்கோடு நிறுத்திக்கலாம். இப்போ என்னென்னா, கண்டதையும் சாப்பிட சொல்லி மனசு தூண்டுறப்ப கண்ட்ரோல், ஏய் மனசாட்சி சொல்லி கொடுக்கட்டுமா உன்னைய என் மனசே அப்படின்னு மிரட்டி மனசை துரத்தி விடுங்க. மனசாட்சியை கூப்பிட்டுங்க. மனசாட்சி சொல்லுவோம், ஐயோ பாவம் அந்த உடம்பு, நீ கண்டதையும் தின்னைன்னா அது உடம்புக்குள்ளார வலிக்கும் அதுக்கு அப்படின்னு மனசாட்சி சொல்லும். இப்படி ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விளையாட்டு போல் செஞ்சு பாருங்களேன். உங்களோட நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எவ்வளோ பெரிய நோயால் சாகிற நிலமையில் இருங்க, இந்த வித்தையை கற்றுக்கிட்டு இப்படி செய்யுங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் தேறி வர்றதை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்ப்பீங்க. அப்புறம் நீங்கள் டக்குன்னு நல்ல ஜெட் வேகத்தில் போக முடியும். உங்களால் பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்பிடுவீங்க. உங்கள் இளமை காலத்துக்கு திரும்பிடுவீங்க. எப்போவுமே வந்து அந்த மனசாட்சி பிரகாரம் நடக்கணும். நோய் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். மனசு தான் நம்மளை நோயை வர வைக்குது. ஏன்னா இந்த கெட்ட விஷயங்களை பார்க்க வச்சு அதனால் ஒரு செயலை நம்ம கண்ணுக்கு கொடுத்து கண்ணு பார்த்து கணையம் கெட்டு போய் கிட்னி கெட்டு போய் எத்தனையோ பண்ணுது. இப்போ கண்ணு பார்க்கறதுனால தானே நம்ம ஒரு தப்பானதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ நாக்கு அடுத்தது அப்படியே கத்தி மாதிரி அதையும் அளவாக செலவு பண்ணும். கத்தியை வந்து காய் நறுக்க செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு ஆளை கொலை பண்ண செலவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இந்த நாக்கு கத்தி மாதிரி அதையும் அப்படி தான் பார்த்துக்கணும். ஆனால் நான் நிறைய பேர்த்த கொத்தி கிழிச்சிருக்கேன் என் நாக்கால். அதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. யாராவது நான் உங்கள் மனசை நோக்கடிச்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. என் கணவருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கிட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்டா இது ஒரு லூஸ் அப்படின்ட்டு போயிடுவார். அதனால் நான் இந்த இது மூலமாக மனசாட்சிக்கிட்ட கேட்குறேன். அப்புறம் ஏன்னா அவர் தானே என்னை சோறு போட்டு வளர்க்குறாரு. உங்ககிட்ட நான் இவ்வளோ திடமாக உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு மருந்து மாத்திரை வாங்கி தராரு. இந்த புடவை முதல் கொண்டு அவர் தான் வாங்கி அவரோட காசில் நாங்கள் பிழைக்கிறோம். அப்போ அவருக்கு நாங்கள் நன்றி கடனோடு இருக்கணும். அதுக்காக தான் நான் நேரடியாக போய் சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவரோட குணம் அப்படி. அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் இந்த வீடியோவே பார்க்குறதில்ல, அதனால கவலை இல்லை எனக்கு. ஆனால் தெய்வம் சொல்லும் அவர்கிட்ட, உன் பொண்டாட்டி உன் மேலே நன்றி உணர்ச்சியோடு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எங்களை பிரிக்கிறதே மாட்டேங்குது. அப்புறம் வந்துங்க நான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு சின்ன பொருள் ஒரு ரூபா மிட்டாய் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நன்றி சொல்லுங்களேன், சந்தோஷமாக இருக்கும். நான் அப்படி நன்றி சொல்லி அடுத்த 2 மிட்டாயாக வாங்கினேன். காலங்கள்லாம் சாமிகிட்ட நைஸ் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஒரு பொருள் கொடுத்தா நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அவர் 10 தருவார் கடவுள். கடவுளோ பிரபஞ்சமோ உங்கள் மனசாட்சியோ அது ஏதோ ஒரு ஈர்ப்பு விதி, அவ்வளோதான் நம்ம சக்தி. நீங்கள் வந்து என் நம்பிக்கை நீங்கள் உங்கள் நம்பிக்கையாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது அன்புக்குரியவங்க பக்கத்துலேயே இருந்து சொல்லி தருவாங்க. அவங்க கூட நினச்சிக்கோங்க. நன்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், என் உடம்பு நல்லா தேறி வந்ததுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, என் குருநாதருக்கு நன்றி, இந்த ஈடிடி சொந்தங்களுக்கு நன்றி, எனக்கு நல்லது பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.